முக்கியத்துவம் தர வேண்டும். ஜெர்மனியை எடுத்துக்கொண்டால் நீங்கள் எந்த வயதில் எந்த படிப்பிற்கு சேர்ந்தாலும் படித்துக் கொள்ளலாம். இங்கெல்லாம் இப்பொழுது மருத்துவம் ஆக வேண்டும் என்றால் மருத்துவம் ஆவதற்கு முன்பே நோயாளி ஆகிவிடுகிறார்கள். நீட் எழுத வேண்டும் என்று அது பெரிய பிரச்சனைகளாம் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் யார் எந்த படிப்பு வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு எந்த வயதில் வேண்டுமானாலும் படிக்கக்கூடிய சூழ்நிலை அந்த நாடுகளில் இருக்கிறது. அதனால் தான் பொருளாதாரத்தில் நம்மை விட ஒரு படி முன்பாக ஜெர்மனி இருக்கிறது. ஆனால் அதை விட 145 கோடி மக்களின் 80 கோடிக்கும் அதிகமான இளைஞர் சந்ததியை கொண்டிருந்தும் நாம் இன்னும் பின்பாக தான் இருக்கிறோம். அது கூறு கொண்டால் நமக்கு மிக சொற்பமான அளவுதான் கிடைக்கும். உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்தவரை எங்கு அதிக அளவில் விஞ்ஞானிகள் இருக்கிறார்களோ அங்குதான் அதிக வளர்ச்சி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். விஞ்ஞானம் என்பது ஒரு கண்டுபிடிப்பு. அதை கண்டுபிடித்து காப்புரிமை நீங்கள் வாங்கிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் ஒரு வீட்டை கட்டிவிட்டு அதற்கு உட்கார்ந்து கொண்டே வாடகை வாங்குவதை போல அதே அந்த வரக்கூடிய வருமானத்திலிருந்து மேலும் ஆராய்ச்சி மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டிற்காக நீங்கள் ஒதுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் உங்களுக்கு அதை பழுது பார்ப்பதற்கும் மேற்கொண்டு பல கட்டடங்களை கட்டி வருமானத்தை ஈட்டுவதற்குமான ஒரு முதலீட்டை கொண்டது. ஒவ்வொரு தனி மனிதனும் விஞ்ஞான வளர்ச்சிகளுக்கும் ஆராய்ச்சிகளுக்கும் முதலீடு செய்ய வேண்டும். தேவையற்ற சுதந்திரங்களை நீங்கள் செய்வதனால் ஒரு பயனும் இல்லை. மாறாக எல்லா மக்களுடைய முதலீட்டையும் அறிவியல் வளர்ச்சிக்கும் ஆராய்ச்சிக்கும் கொண்டு செல்லக்கூடிய கடமை அரசுகளுக்கு இருக்கிறது.